வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் நிறைய விதமான சிறப்பான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்பெறணும் அப்படிங்கக்கூடிய வகையில் இந்த 2025-2026 ஆண்டுக்கான தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு சூப்பரான அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோலார் வாட்டர் பம்புக்கான மானியத்தில் ஒரு சிறப்பான புதிய மாற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ மானியம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 2025-2026 ஆண்டில் 1000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சிறு குறு ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு 70% மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு 60% மானியத்திலும் ரூபாய் 24 கோடி செலவில் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைத்து கொடுக்கப்படும் என வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். மொத்தமாக ரூபாய் 45,600 கோடி நிதி ஒதுக்கீடு வேளாண்மைத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்த அவர் பல்வேறு திட்டங்களையும் அறிவித்தார். குறிப்பாக எரிசக்தி மற்றும் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும், மரபுசாரா எரிசக்தி பயன்பாட்டை குறைக்கவும், நீடித்த நிலையான புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி மூலம் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது. ஸோ இது மூலயமா வந்து பார்க்க போனோம்னா, ஸோ மானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய சக்தி பம்பு செட்டுகள் வந்து மானியத்தில் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மொத்தமாக 45,600 கோடி வந்து வேளாண் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது போல் கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வரதான் நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.